ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் பணமும் வளமும் சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாமே ஏராளமாக வர்றதுக்கு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தில் நம்மளோட வாழ்க்கையவே மாற்றுற அளவுக்கு சக்தி இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே பணமும் உணவு வளம் அதே மாதிரி சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் இருந்தாலே நம்மளோட வாழ்க்கை போதுமானதாக இருக்கும். ஸோ அது கிடைக்கிறதுக்கான மந்திரம் தான் இது. நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் வருது? நம்ம எப்பயுமே பணம் இல்லை கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நமக்கு நெகட்டிவ் தாட் தான் நம்மளோட வாழ்க்கையை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெகட்டிவ் தாட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணணும். ஸோ நம்ம எப்பயுமே என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட காசு இல்லை, யாராவது ஒருத்தர் காசு கேட்டால் என்கிட்டயே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. கேட்டால் என்கிட்ட நிறையா இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நம்மக்கிட்ட பணம் நிறைய சேர ஆரம்பிக்கும். ஸோ என்ன கேட்டாலும் இல்லைன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீ சந்தோஷமாக இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டால் இருக்கேன், ஏதோ இருக்கேன் அப்படி சொல்லாதீங்க. நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்லுங்கள். நம்ம அப்படி சொன்னால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக ஆரம்பிப்போம். ஸோ இந்த மந்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மைண்டை ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும். அதே மாதிரி பணம் வர்றதுக்கான மைண்ட் செட்டை நமக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட பாசிட்டிவான எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நம்மளோட பிரெயின் ஒரு மேக்னெட் மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே தான் நீங்கள் அட்ராக்டும் பண்ணுவீங்க. உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வரவே வராது. அதுக்கு மாறாக எனக்கு பணம் நிறைய இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க, அதையே நீங்கள் எனர்ஜியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பணம் உங்களை சேர ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எங்கே எடுத்தாலும் பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் சொல்லுங்கள், மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு வார்த்தையை நம்ம விளையாட்டுக்கு கூட நெகட்டிவாக யூஸ் பண்ணிட்டோன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நெகட்டிவை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சீரியஸாக சொல்கிறேன். பாசிட்டிவாக பேச ஆரம்பித்து பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வைப்ரேஷன் ஹை ஆக ஆரம்பிக்கும். அதாவது நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாகி பாசிட்டிவ் தன்மை அதிகரிக்கும். பணவரவு வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு பணவரவு வர ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் வேலையில் இல்லை பிஸ்னஸில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும். வீட்டில் சந்தோஷம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே, அதாவது நீங்கள் குளிக்கிறீங்களோ இல்லை குளிக்காமல் இருக்கீங்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, எந்திரிச்ச உடனே எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த பெட் காஃபி குடிச்சிட்டு தான் நான் எந்திரிப்பேன் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. காலையில் எந்திரிக்கிறீங்க, நேராக உங்கள் பாத்ரூம் போகிறீங்க, ப்ரஷ் பண்ணுறீங்க, வெளியே வரீங்க, குளிக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு டம்ளர் கிளாஸ் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கிளாஸில் வேணால் இருக்கலாம். கண்ணாடி கிளாஸாக இருந்தால் பெட்டர், பட் வீட்டில் என்ன கிளாஸ் இருக்கோ பரவாயில்ல. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் எடுத்து உங்களோட கையில் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த மந்திரத்தை இந்த தண்ணீரில் நீங்கள் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்ல போகிற மந்திரத்தை 11 தடவை அதில் நீங்கள் சொல்லுங்கள், தண்ணியில் சொல்லுங்கள். சொன்னதுக்கு பிறகு அதில் 3 தடவை ஊதுங்க. ஊதுனதுக்கு பிறகு அதை அப்படியே குடிச்சிடுங்க. ஸோ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட ரொட்டீன் என்னவோ அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் எழுந்தோடனே நான் குளிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு தான் வெளியே வருவேன்றவங்க குளிச்சு முடிச்சுட்டு பண்ணாலும் பெட்டர் தான். ஸோ குளிக்கவே இல்லைனாலும் பண்ணுறதுக்கான வேலை இதுவாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு பல்ல விளக்கணும். விளக்குனதுக்கப்புறம் இந்த வேலையை நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி எதுவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. காலை எழுந்தோடனே வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஸோ என்னால் காலையில் நீங்கள் சொல்ல முடியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. காலையில் மட்டும்தான் சொல்லி ஆகணும். முடிஞ்சால் நைட்டும் சொல்லிட்டு படுக்கலாம். இல்லை அப்படின்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களோட கண்களை மூடி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கண்ணாடி முன்னாடி
முன்னாடி நின்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது இன்னுமே பெட்டரான ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே பணக்காரன் ஆன மாதிரி, உங்களோட வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக இருக்க மாதிரி, உங்கள் வீட்டில் பணம் நிறைய இருக்குது, வைக்க கூட இடம் இல்லைன்ற மாதிரி, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷனை உங்களோட மனசுக்குள்ளே பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்கள். உங்களோட கண்களை பார்த்து சொல்லுங்கள். அது இன்னுமே பெட்டரான ஒர்க்கப் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அது ஏன் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்டு டைரெக்டாக அக்செப்ட் பண்ணும். ஸோ ரிசல்ட் இன்னுமே வேகமாக இருக்கும். நம்மளோட பாடியில் நிறைய தண்ணீரால் மட்டும்தான் வேலை செய்யுது. ஸோ அதனால் தண்ணீரோடு சொல்லும்போது அது பாடி முழுக்க போகும். நீங்கள் உங்களோட ஃபேஸை பார்த்து கண்ணாடி முன்னாடி சொன்னாலும் அது டைரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த 2 கான்செப்டில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்துங்க. ரெண்டுமே ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து 21 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதை ஒரு ரொட்டீனாகவே எடுத்துக்கோங்க. 21 நாள் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. 21 நாள் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க 21 நாளுக்கு பிறகு. ஸோ ரொட்டீனாக இதுதான் என்னோடய ரொட்டீன். நான் காலையில் எழுந்திரிப்பேன், நான் ப்ரஷ் பண்ணுவேன், வந்து தண்ணி குடிப்பேன். இதுதான் என்னோடய ரொட்டீனாக உங்களோட லைஃப் டைமே இதை மாற்றிக்கோங்க. இன்னுமே நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக மணி வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு நல்ல நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சில பேருக்கு அவங்களோட பிஸ்னஸில் நல்ல க்ரோத் வரும். ஒருவேளை கடன் சுமை இருந்தால் அது குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்மளோட லைஃப்பில் ஒரு மன அமைதி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். டவுட் அப்படின்றது வரவே கூடாது. இது வேலை செய்யுமா அப்படின்ற டவுட்டை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. அப்புறம் ரிசல்ட் அப்படின்றது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், முழு நம்பிக்கையை வச்சு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இதில் இருக்குது. நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நம்மளோட தாட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். அதனால தான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால உங்களோட லைஃப் ரொம்பவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். நம்பி இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். ரொம்ப 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 டிராஸ்டிக்கான சேஞ்சஸை உங்களோட லைஃப்பில் பார்க்க முடியும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனம் தானியம் ஏராளம் ஏராளம். தனம் தானியம் ஏராளம் ஏராளம். தனம் அப்படின்னா பணம், தானியம்னா நம்மளோட உணவுப் பொருட்களை தான் தானியம்னு சொல்லுவோம். ஏராளம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏராளமான பொருட்கள் நம்மளை தேடி பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மந்திரம். தனம் தானியம் ஏராளம் ஏராளம். நம்மளோட வாழ்க்கையில் பணமும் உணவும் வளமும் ஏராளமாக பெருகட்டும். அதாவது ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தேவையானது பணமும் உணவும் வளம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இது 3மே கிடச்சிட்டா ஒருத்தனோட வாழ்க்கை அதாவது ஏற்கனவே பணக்காரன் ஆன மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் இதை தேடி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஒரு மந்திரம் அது உங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் உங்ககிட்ட. நீங்கள் தினமும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை வரும். நீங்களே அதை பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு இந்த வீடியோவில் வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.